வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு சோசியலில் தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற பாடத்தை பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தோட நோக்கம் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நோக்கத்தை தெரிஞ்சால் தான் நம்ம என்ன படிக்க போகிறோன்றதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் எழுச்சி பெற்ற தென்னிந்திய அரசுகளை தெரிந்து கொள்ளுதல். மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு பிறகு தென்னிந்திய அரசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் ஆகிய அரச வம்சங்களை பற்றியும் அவர்கள் ஆண்ட பகுதிகளை பற்றியும் அறிவை பெறுதல். சமூகம் மற்றும் பண்பாட்டிற்கு குறிப்பாக இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியவற்றை ஆற்றிய பங்களிப்பை புரிந்து கொள்ளுதல். அதாவது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு மௌரியர்களோட பேரரசோட வீழ்ச்சி நடந்துருச்சு, அடுத்து யார் வராங்க, தென்னிந்தியர்களோட அரசை பற்றி தெரிகிறோம். முக்கியமானவங்களை யார் இருக்காங்கன்னா பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர். இந்த 3 பேரை பற்றி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, சமூகத்தில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க, பண்பாட்டிற்கு என்ன கொண்டு வந்தாங்க, இலக்கியம், கலை, கட்டடக்கலை இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன பங்களிப்பு கொடுத்தாங்கன்றதை பற்றி புரிஞ்சுக்கிறோம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில், எல்லோரோ நினைவு சின்னங்கள், எலிஃபண்டா குகை கோயில்கள் ஆகியவை கலை, கட்டடக்கலை சிறப்புகளை தெரிந்து கொள்ளுது. அதாவது இவங்க காலகட்டங்களில் தான் இது எல்லாமே இருந்திருக்கு. மாமல்லபுரம் கடற்கரை கோவில், எல்லோரா, எலிஃபண்டா இது எல்லாத்த பற்றியும் அவங்களோட கலை, கட்டடக்கலையை பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென்னிந்திய அரசுகள் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில், அதாவது வடக்கே ஹர்ஷர் காலத்துக்கு அதே காலகட்டத்தில் தான் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதியின் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட ஆண்டவர் தான் பல்லவர். நீங்கள் ஒரு பழைய படத்தில் பாட்டு கூட இருக்கும், பல்லவரல் மன்னர் சிலை செஞ்சார் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். அந்த மாதிரி அந்த டைமிங்கில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. அவர்களின் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அந்த கால பல்லவ அரசரோட கட்டுப்பாட்டில் சோழர்கள், பாண்டியர்களோட ஆட்சி பகுதியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. சோழர்களும் பாண்டியர்களும் அப்பொழுது தங்கள் பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளை ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாக்கி கொண்டிருந்தனர். அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஆற்று சமவெளி பகுதிகளை அவங்களோட ஆட்சியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மிடில் அந்த பாட்டை ஃபுல்லுமே பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. மத்திய மற்றும் கிழக்கு தக்கான பெரும் பகுதி வாபிதா, பாதாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சாளுக்கியர்களோட கீழே இருந்துச்சு. மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி, அதாவது சவுத் இந்தியாவில் பார்த்தோன்னா இந்த பெரிய நம்ம படிச்சிருக்கோம், இந்த சென்டரில் பெரிய ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதில் மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதியை வாதாபி சாளுக்கியர்களின் கீழ் இருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். ஸோ சாளுக்கியர்களை புறம் தள்ளிட்டு தான் ராஷ்டிரகூடர்கள் வர்றாங்க. பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் அம்சமாக இருந்தது. இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்கள் போன்ற தனி பேரரசு சக்தி அப்போது இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட பெரும் பகுதியை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர், குப்தர் போன்ற தனி பெரும்பான்மை சக்தி அந்த டைமிங்கில் இல்லை. இவங்க சும்மா நார்மலான ஒரு சாதாரண ஒரு ஆட்சியை தான் செஞ்சாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இயற்கை, கலை, கட்டடக்கலையில் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க போல். ஓகே, பல்லவர்கள் பற்றி பார்க்கலாம். பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தை அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர். பல்லவரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தென்கிழக்கு கடற்கரையில், தென்கிழக்கு எது தெரியுமா, இந்த இடத்துல இதுதான் தென்கிழக்கு. ஓகே, தெற்கில் கிழக்கு பகுதி அதுதான் தென்கிழக்கு. ஓகே, பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தை, முக்கியமான வணிக மையம் என்னது, காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை வணிக மையமாக இருக்குது. அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளை ஆண்டனர். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர்.
சீனர்களும் ரோமாபுரி வணிகர்களும் வந்து காஞ்சிபுரத்தை நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அது வணிகத்துக்கான இடம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த கார்னர், அந்த கடலோர கரையில் எல்லாருமே கடல் வழியாக வந்து வாணிபம் செஞ்சிட்ருப்பாங்க. வளம் கொழித்த வணிக மையமாக காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிற்கால பல்லவர்களோட வம்சருக்குள்ளே அதில் கடைசியில் வந்த பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களோட ஆட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகள், அதாவது 7ஆம் நூற்றாண்டு 700 800 சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமிங்கில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தாங்க. தமிழகம் ஃபுல்லும் எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் வலிமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது. இப்பெரிய தொண்டை மண்டலம் சொல்கிறாங்க. இப்பெரிய அரசியல் பிராந்தியம், வட்டாரத்தை தான் பிராந்தியம் சொல்கிறாங்க. பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடப்பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. ஸோ இந்த பல்லவர்களோடது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஆந்திராவையும் சேர்த்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. வட பகுதிகளையும், அதாவது தமிழ்நாட்டோட வடப்பகுதியும் அப்புறம் ஆந்திராவையும் கொஞ்சம் மாவட்டங்களையும் வச்சுருந்தாங்க. சான்று எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கல்வெட்டுகள் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. மண்டகப்பட்டு குகை, அதாவது குகை கல்வெட்டு, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டை சொல்கிறாங்க. 2வது வந்து புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுக்கள் மூலமாகவும் இன்னும் இருக்குது. செப்பேடுகள், காசக்குடி செப்பேடுகள், இலக்கியங்கள், மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்திக்கலம்பகம், அயலவர் குறிப்புகள், யுவான் ஸ்வாங்கின் குறிப்பு. யுவான் ஸ்வான் குறிப்புகள்ன்றதை நம்ம ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யுவான் ஸ்வான். இலக்கியம் என்னன்னு பார்க்குறோம். மந்த விலாச பிரகசனம், மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்திக்கலம்பகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன வயசில் நிறைய படிச்சிருக்கோம். கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்திக்கலம்பகம். இந்த இலக்கியங்கள்லாம் பல்லவர் காலத்தில் தான் எழுதியிருக்காங்க. நமக்கு தெரியாதது என்னன்னு பார்த்தா சுந்தரி கதை, மத்த விலாச பிரகசனம், அவந்தி, இது எல்லாம் வந்து இலக்கியங்களும் எழுதியிருக்காங்க. பட் நமக்கு தெரியலை. காசக்குடி செப்பேடுகள் வந்து என்னென்னா காசக்குடி செப்பேடுகள்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு என்ன சொன்னாங்க, மண்டகப்பட்டு, மண்டபத்தில் காஞ்சிபுரம்னு சொல்லிட்டாங்களா, காஞ்சிபுரம்னா பட்டுன்னு தெரியும், அதனால் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. அப்புறம் என்னது, புலிகேசி நமக்கு தெரியும், 23ஆம் புலிகேசி வந்துச்சு. ஐகோல் கல்வெட்டு. கோல்னால் என்னது, செங்கோல் வச்சுருப்போம்லே, அதனால் ஐகோல் கல்வெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டகப்பட்டு கல்வெட்டு, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. அப்புறம் என்னது, புலிகேசி கோல், என்ன கோல், ஐகோல் கல்வெட்டு. அப்புறம் செப்பேடுன்னு பார்த்தா காசக்குடி செப்பேடுகள். காசை கொடுத்து குடிக்க சொன்னால் புலிகேசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி புலிகேசியோடு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள்னு பார்த்தோன்னா மந்த விலாச பிரகசனம், நமக்கு தெரியாதுன்னு சொன்னோம்ல, பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்திக்கலம்பகம். இது எல்லாமே இலக்கியங்கள் இவங்க காலத்தில் தான் இருந்துச்சு. யுவான் ஸ்வாங்கின் குறிப்புகளும் இவங்க காலத்தில் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ பல்லவ வம்சாவளியின் முக்கிய அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பல்லவ அரசர்கள் என்ன இருந்தாங்கன்னா, சாதவாகனர்கள் அப்படின்றவங்களுக்கு கீழே சின்ன சின்ன அரசர்களாக இருந்தாங்க. 2ஆம் சிம்மவர்மன் மகனான சிம்மவர்மன், சிம்மன்றது அவங்களோட ஃபேமிலி பேர் போல். 2ஆம் சிம்மவர்மனின் மகன் சிம்மவிஷ்ணு கிபி 1050 அப்படின்ற டைமிங்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசரை உருவாக்கினார். களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு இது, அந்தவங்கள அழிச்சிட்டு தான் இவர் யார் வரா, இந்த பல்லவ அரசர்கள் வராங்க. சிம்மவர்மனின் சிம்மவிஷ்ணு. ஓகேவா. சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். ஸோ அந்த டைமிங்கில் இருந்த சோழ அரசர்களையும் அந்த டைமிங்கில் பாண்டிய நாட்டு ஆட்சி செய்த அரசர்களையும் வெற்றி கொண்டார் இந்த மன்னர். அவருடைய மகன்
முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விரும்பினார். ஸோ பொதுவாகவே ஒரு அப்பா திறமையாக இருந்தால் அந்த பையன் அதை விட திறமையாக இருப்பான். ஒரு அப்பா வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தால் மகன் அதை விட டல்லாக இருப்பான். ஒரு நாட்டோட ஆட்சி இப்படி தான் அமையும். எப்படின்னா ஒரு நல்ல அரசராக, ஒரு பரவாயில்லாத அரசராக இருப்பார். ரொம்ப வீக்காக இருக்கும். பரவாயில்லாத அரசர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திறமையினால் பல இடத்த ஆக்குப்பை பண்ணுவாங்க. அவங்களோட பையன் அவனை பார்த்தே வளர்ந்ததுனால அவன் நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணுவான். சில பேர் வந்து என்னது ஒரு பர்ஃபெக்டானவங்களாக இருக்க மாட்டாங்க, வீக்கானவங்களாக இருப்பாங்க. அவங்கள போலவே அடுத்த தலைமுறையும் அதே மாதிரியே வந்து கடைசியில் மொத்தமாக அழிஞ்சிடும். அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் திறமையாக வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்படி தான் வந்து ஜென்ரேஷன் ஃபுல்லுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாண்டியர்களுமே வந்து ஒருத்தவங்ககிட்ட தோக்குற மாதிரி இருக்குது, சோழர்களுமே. ஓகே, உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன், முக்கியமானது முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார். அவருக்கு பின் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, சிம்ம விஷ்ணு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிம்ம விஷ்ணுவோட பையன் யார், முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் சூப்பராக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வர்றது யார், நரசிம்மவர்மன். சிம்மன் உள்ளே வந்துச்சு பாருங்கள், நரசிம்மவர்மன். அதாவது ராஜசிம்மன் இரண்டாம் மகேந்திரவர்மன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வெற்றி கொண்டார். அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் வந்து நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ஆட்சி பொறுப்பேற்கிறார். முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். பின் இரண்டாம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன், இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள் ஆவார். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் ஆவார். அவ்வளோதான். ஸோ ஓகே, இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.